டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் வேல்யூஸ் கான்செப்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். பேசிக் மேத்ஸ் யாராருக்கும் தெரியலையோ, பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது, அதை நான் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை நான் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க, ஸோ ஸ்கொயர் வேல்யூஸ் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி பின்ன வேல்யூ சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பேசிக்கில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக அதை லேர்ன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக மாறும். ஓகே, அதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் அது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே போல் நான் என்னென்ன சின்ன சின்ன ஒர்க்கு சொல்கிறேனோ அதை இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுறது, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கணும் அதை கமெண்ட் பண்ணுறது நல்ல ஹேபிட் தான். அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அதாவது பிரெயினுக்கு டிஃப்ரெண்ட் வழியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்கு கொடுக்குறோம். அது மூலயமா நல்லா மைண்டில் நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டோட ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறோமோ, என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ, ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். இதே மெத்தடை, இதே ப்ராக்டிஸை கடைசி வரைக்கும் கீப் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தினாலையும் உங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கியூபுக்கான கான்செப்ட் பார்த்துடலாம். கன எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ 1 கியூப்ங்கிற 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. ஓகே, ஸோ இது பேசிக்கானதான். இந்த பேசிக்ஸ்ல இருந்து நம்ம எப்பயும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸ்கொயர் வேல்யூலயே அந்த எண்டிங் கான்செப்ட் பார்த்துருந்தோமா, அதே போல இங்கேயும் நம்ம பார்த்துக்கணும். இதுல ஸ்கொயர் வேல்யூல என்னென்ன நம்பர்னால முடியாது, அதாவது வராது. இப்போ 2ல முடியாது, ஓகேங்களா, 3ல முடியாது, எல்லாம் ஸ்கொயர் வேல்யூ முடியாது. அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சைட்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கியூபுக்கானதுல எப்போ இதுல பெரிய மாற்றம்லாம் இருக்காது, ஆனா ஒரு 4 மாற்றம் இருக்கும். இப்போ 1 கியூப்னா 1 அப்படிங்கிறதுல முடியுது, 2 கியூப் 8ல முடியுது. இந்த 2 கியூப் அதுக்கப்புறம் 3 கியூப் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஆப்போசிட். இப்போ 2 கியூப்ங்கிறது 8ல முடியுதா, அதே இது 8ன்னு பார்த்தீங்கன்னா 2ல முடியும். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஆப்போசிட். அதே போல் 3 கியூப்ங்கிறது 7ல முடிஞ்சிருக்கு, 3 கியூப்ங்கிறது 7ல முடிஞ்சிருக்கு. அதே இது 7ன்னு பார்த்தீங்கன்னா 3ல முடியும். ஓகே, அப்போ இந்த மாதிரி 2 கியூப் 2 8ல முடியும், 3 கியூப் 7ல முடியும். ஓகே, இங்கே அப்படியே ஆப்போசிட். ஓகே, இது மட்டும்தான். மற்ற நம்பர்லாம் அப்படியே சேம். இப்போ 4 கியூப்னா 4ல முடியும், அதை நான் நோட் பண்ணியிருக்கேனா. அதே போல் 5 கியூப் அப்படிங்கிற மாதிரி 5ல முடியும், ஸோ அதையும் நான் நோட் பண்ணியிருக்கு. 6 கியூப் 6ல முடியும். ஓகே, ஸோ இது மட்டும்தான். இதில் கன எண்களில் இப்போ 0 வருது, 10 கியூப் அப்படின்னா 3 0 அப்படிங்கிறது அங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த கியூப் வேல்யூலேருந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கியூப் வேல்யூஸை யூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன டாபிக் இருக்குது, கூட்டு வட்டி கான்செப்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் ரீசனிங் பார்ட்டு இருக்குது சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த கியூப் வேல்யூ எங்கே சொல்லியிருந்தது, அளவியல் 3D பார்ட், ஆர் கியூப் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அது அங்கெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் ஏதாவது ஒரு இடங்களில் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது பேசிக்ஸ் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதுக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 அட்லீஸ்ட் இந்த 5 நம்ம தெளிவாக தெரிஞ்சதாக போதும். இப்போ 11 கியூப்ங்கிறது 1331. இதெல்லாம் கூட்டு வட்டிலாம் அடிக்கடி நீங்கள் இந்த நம்பரை பார்ப்பீங்க, 1331 அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து 12 கியூப்ங்கிறது 1728. ஓகே, 1728. 13 கியூப்ங்கிறது 2197. 14 கியூப் 2744. அதே போல் 15 கியூப்ங்கிறது 3375. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நாளைக்கு ஒரு டைம் ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுன்னா ஒரு கிளிப் நான் சொல்கிறேன், அது அப்போதைக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் பேசிக்காக நம்ம கியூப் வேல்யூவில் பார்க்குறோம். இப்போது இந்த வேல்யூவை நல்லா கிளியராக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகும், இந்த கியூப் ரூட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ரூட் கான்செப்ட்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, ரூட் அப்படிங்கிறதுலே நிறைய ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ரூட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா, ரூட் அப்படின்னாவே எந்த ஒரு நம்பர் இங்கே வருதோ, இப்போ 4ங்கிறது இங்கே எவ்வளோ வருதா, இந்த ரூட்டோட ரூட் வேல்யூக்கு பதிலாக பவரில் 1/2ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ அந்த ரூட்டோட மதிப்பு என்ன அப்படின்னா பவரில் 1/2. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது பேசிக்கானது. ஓகே, இதை நான் ஸ்கொயர் ரூட்லேயே சொல்லியிருக்கலாம், பட் இங்கே மென்ஷன் பண்ணல. அடுத்தது இப்போ ஸ்கொயர் ரூட்னு சொல்கிறோம், அதே போல் கியூப் ரூட் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா
நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த இந்த கொக்கிக்குள்ள சின்னதாக 3ன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா தான் கியூப் ரூட்னு அர்த்தம். ஓகே, நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதே இது இந்த மாதிரி கியூப் ரூட் இந்த மாதிரி ரூட் போட்டு தனியாக வெளியில் 3 அல்லது 4ன்னு போட்டு வெளியில் போட்டிருப்பாங்க. அப்போது உள்ளே இருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இதில் வந்து கியூப் ரூட்டாக இருந்தால் இந்த இடத்துல கியூப் ரூட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே டயத்தில் பவர் 4 அப்படிங்கிறதும் வரும். ஓகே, ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ அப்போதைக்கு நம்ம எதை பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, அப்போ காம்னா இந்த ரூட்டில் குட்டியாக உள்ளே மென்ஷன் பண்ணாங்கன்னா கியூப் ரூட்னு அர்த்தம். அதே இது வெளியில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இங்கே என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ இப்போ 729ன்னு கொடுத்து கியூப் ரூட் குட்டியாக கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் 3 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் நம்பருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கியூப் ரூட் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ 729ங்கிறது எதோட கியூப் வேல்யூ, 9ஓட கியூப் வேல்யூ. ஓகே, ஸோ கியூப் ரூட் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்போது நம்ம இந்த இதுக்கு 9ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுத்துருக்க நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது பேசிக் தெரியாதவங்க இதை கிளியராக தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இங்கே ரூட் அப்படிங்கிறது அதே இது ஒரு சில இடங்களில் இந்த ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்க்கலாம். உள்ளே வந்து நம்ம அப்படியே சிம்பிளை பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இந்த இடங்கள்லாம் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். இப்போ கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் ரூட்டுக்கான நம்ம ஷார்ட்கட் பார்த்துருந்தோம். அதே போல் கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இந்த கியூப் ரூட் ஷார்ட்கட்டு சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லையும் வரும். ஓகேவா, இப்போது ஏதாவது ஒரு நம்பர், இப்போ இங்கே எந்த நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணலாம், 1 2 1 6 7. ஓகே, ஸோ இது கியூப் ரூட்டாக இருந்தால் இந்த இடத்துல கியூப்னு குட்டியாக 3ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த இன்னொன்று ஒன்று சொல்லலையே, இப்போ ரூட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பவர் வேல்யூ எந்த ஒரு இப்போ எக்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பவரில் 1/2ன்னு போடலாம். அதே போல் இந்த மாதிரி கியூப் ரூட் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அதே எக்ஸ்ன்னு ஏதோ சம்திங் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணாங்கன்னா பவரில் 1/3ன்னு மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் யூஸ் ஆகும். அதே போல் தான் ஒவ்வொன்றும். இப்போ இங்கே 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூட்டுக்கு பதிலாக 1/4 நம்ம நோட் பண்ணிக்கலாம். சம்திங் வேறு என்ன சேஞ்சஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, ரைட். இப்போ இந்த ஷார்ட்கட்டுக்கு வருவோம் பாருங்கள். ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்டு நல்லா இன்ட்ரெஸ்டோட கவனிங்க. முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். கவனிங்க, நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களோட டவுட் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது முக்கியமான விஷயம், பாராட்டி ஆகணும். நல்லா நோட் பண்ணி சொன்ன உடனே அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா நோட் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நல்ல ஹேபிட், இதுதான் நல்ல விஷயம். ஓகேவா, ரைட். இப்போ இந்த கியூப் ரூட்டில் நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் லாஸ்ட்டில் இருக்க நம்பரை நம்ம கவனிக்கணும். லாஸ்ட்டில் இருக்க நம்பர் என்ன, 7. அப்போ 7ன்னு முடிஞ்சு அப்படின்னா எதில் முடியும், இதில் 3 கியூப்பில் முடியும். அப்போது சம்திங் இது சாரி, இப்போ இதில் 2 வராதுல, அப்போ 3 அப்படிங்கிறது முடியும். ஓகேவா, இதுக்கு அடுத்தது 2 நம்பரை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட்டில் என்ன பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு நம்பர், இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம செக் பண்ண பின்னாடி 1 மட்டும் கேன்சல் பண்ணோம், அது ஸ்கொயர் ரூட்டில். இப்போ கியூப் ரூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 2 நம்பரை அடுத்த உள்ள 2 நம்பரை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 12. ஓகேவா, ஸோ அப்போ இந்த 12 அப்படிங்கிறது 12க்குள்ளே வரக்கூடிய கியூப் நம்பர் என்ன, கியூப் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 8 தான். 8 தானே வருது. ஓகே, இப்போ இதில் 27னா இதுக்கு மேலே போயிடும். ஓகே, அப்போ 8 அப்படிங்கிறது எதோட கியூப் வேல்யூ, 2ஓட கியூப் வேல்யூ. அப்போ 23 கியூப் தான் இந்த 12167. இப்போ நம்ம ரூட் இருக்கனால என்ன பண்ணுவோம், இப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் 12167 ஈக்குவல் டு அப்படிங்க. இப்போ கியூப் ரூட் என்ன பண்ணுவோம், இந்த கியூப் ரூட்டும் இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன வரும், 23. 23ங்கிறதான் இதோட கியூப் ரூட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சதுங்களா? ஸோ ஸ்கொயருக்குரிய ட்ரிக் என்ன, கியூப்க்குரிய ட்ரிக் என்ன, இதெல்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். பின்னாடி ஒரு சில இடங்கள்ல யூஸ் ஆகும். ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ சின்ன உங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸு என்ன அப்படின்னா, இதே நம்பர் 9 2 6 1 இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ண போகிறோம், இங்கே லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது, அதனால எந்த நம்பரில் முடியும், அதுக்கப்புறம் 2 நம்பரை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது. ஓகே, ஈஸியாக இப்போ நான் சொல்லும் போதே கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. உடனே சோம்பேறித்தனம் படாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கிறத நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஸ்கொயர் ரூட் நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் கியூப் வேல்யூங்கிறத நம்ம பார்த்துருந்தோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிறையா ஸ்டூடெண்ட்டு இப்போ நம்ம காமனாக தான் பேஸுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸு சார் நாங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கோம், அதனால் எங்களுக்கு எல்லா யூடியூப்லேயே வந்துகிட்டே இருக்குது, பப்ளிக்லேயே வந்துகிட்டே இருக்குது, எங்களால் எப்படிங்க சார் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் நான் இது மாதிரி எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி நான் பப்ளிக்கில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேணாம். இந்த ஒரு 2 days 3 daysல ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மள மாதிரி எல்லாருமே பேசிக்ஸ் தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. சரியாக அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி மேக்ஸு இதனாலேயே வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, பேசிக் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அவங்க குயிக்காக அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே பிரச்சனை இல்லை. ஸோ ஜாயின் பண்ணட்டும். நான் என்னதான் இருந்தாலும் இந்த சண்டேயோட எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட டாபிக் வைஸ் பார்க்கும்போது நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வீடியோஸ்லாம் தெரியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு இதை கேட்க உரிமை இருக்குது. நீங்கள் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க, ஓகேங்களா சார் எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் இந்த வீடியோஸ் நாங்கள் பார்க்குறோம், எங்களால் ஜாயின் பண்ண முடியுமா, அக்டோபர் 1 பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ எங்களால் இப்போ ஜாயின் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காண்டி நம்ம அதுக்காண்டியே ஒரு 2 days நான் பேசிக்ஸுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த பேசிக்ஸ்லேருந்து அவங்களால பிக்கப் பண்ண முடியும். ஆனால் டாபிக்ஸ்னு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இடையில வரவங்களால பிக்கப் பண்ணுறது அது அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஸோ அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் நம்ம பேட்ஜுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கணுமோ நான் பார்த்துருவேன். அதுக்கு ரெடி ஆகிருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக டெலகிராம்லையும் ப்ராப்பராக கொஸ்டின்ஸு கேட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அது மாதிரி நீங்கள் ஆன்சரை ரிப்ளை பண்ண தான் உங்களால் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல நானும் தெரிஞ்சுக்குவேன். நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம பண்ணாமல் விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்படியே ஸ்லோவாயிரும். எனக்குன்ட்டு இந்த பேட்சுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக நம்ம உருவாக்கணும், நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் என்ன ஒர்க் சொல்கிறோமோ அதை நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.